நான் என்ன நினைக்கிறது, வந்து இடிக்கணும், வந்து தகர்க்கணும் தான் நினைப்பேன். இது நீங்க ஒரு 14 இடம் சொல்றீங்க. நாடெங்கிலும் மேய்ச்சல் நிலங்கள், மேய்ச்சல் புறம்போக்கு, மேய்க்கால் புறம்போக்குன்னு இருக்குது. அதுல எதுவுமே இல்லையே. இருக்கு, கடைசியா இருந்தது மலையடிவாரம். அதுலயே எங்களை மேய விடாம தடுத்தா அப்ப நாங்க என்ன பண்றது? ஆடு மாடுகள் அப்படியே வித்துட்டு மறுபடி வேளாண்மை நலிஞ்சது போல, நெசவு ஒளிஞ்சது போல, கால்நடை வளர்த்துன்னு ஒளிஞ்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? விஷம் குடிச்சு சாகுறதை தவிர வேற என்ன இருக்கு? தொடர்ந்து எல்லாரும் நாங்க விஷம் குடிச்சா விஷத்தின் விலையும் ஏத்தி விட்டு போயிருவீங்க. அதான் நடக்குது. கொஞ்ச நாள் தான் சரி பண்ணுவோம். இப்ப என்ன பண்றது? கதறி பதறி துடிச்சு போராடுற நிலைமையில இருக்கோம். சரி பண்ணணும். அந்த வழிதான் தொடர்ந்து ஓட சொல்லு. இது ரொம்ப உயிர் பிரச்சனை. உழவும் நெசவும் அது அழிந்து போவதை எந்த குடிமகனும் பார்க்க முடியாது. உழவுக்கும் சீமானுக்கு என்ன சம்பந்தம்? நெசவுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்? அசிச்சு சோறு திங்கிற, உணவு திங்கிற ஒவ்வொருத்தனுக்கும் உழவுக்கும் சம்பந்தம் இருக்கு. மானத்தை மறைக்க உடை உடுத்துற ஒவ்வொருத்தனுக்கும் நெசவுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப நீ நெசவாளம் பிரச்சனைனா நிர்வாணமா திரி கழட்டி போடு. உழவை முன்னும் பிரச்சனை இல்லைன்னா பட்டியாரு செத்து போ.